ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதாவது 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து என்னது? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y minus z equal to 6. இது equation number 1. Next minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இது equation number 2. அடுத்து ஃபைனலாக x minus 2z equal to 3. இது equation number 3. இந்த மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷனை தனித்தனியாக எழுதி நேம் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே சால்விங் 1 and 2ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 6. செகண்ட் ஈக்குவேஷனையும் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. ஏன்னா இந்த 2 ஈக்குவேஷன்லையுமே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேம், அதனால் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ப்ளஸ் 2y இங்கே மைனஸ் 2y, அப்போ ஆட் பண்ணாலே டேரெக்டாக என்ன ஆயிரும், இந்த ஒய் வேரியபிள் இருக்கக்கூடிய டேர்மு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே மைனஸ் 3x இருக்குது, மேலே எக்ஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 2xன்னு வந்துடும். இங்கே 5zல ஒரு z போச்சுன்னா 4zன்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 6, ஏன்னா இங்கே மைனஸ் 12 இருக்குது, அதில் 6 போச்சுன்னா மைனஸ் 6ன்னு வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 2x ப்ளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 3, இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சால்விங் ஈக்குவேஷன் 3 and 4. என்ன காரணம்னா இந்த 2 ஈக்குவேஷன் கவனிச்சிங்கன்னா எக்ஸ் இஜெட் இந்த 2 வேரியபிள் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் வந்து இருக்குது. அதனால வந்து நம்ம இது 2 எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஏன்னா இங்கே வந்து என்னது, வெறும் எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டை சேமாக்க முயற்சி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 into 2 வந்து எப்படி வரும், 2 into x 2x மைனஸ் 4z ஈக்குவல் டு 3 2s are 6ன்னு வந்துடும். அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 2x ப்ளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் அப்படியே ஆட் பண்ணுறோம். அப்படியே ஆட் பண்ணால் இங்கே ப்ளஸ் 2x கீழே மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் 4z ப்ளஸ் 4z, இங்கே ப்ளஸ் 6 மைனஸ் 6 எல்லாமே கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரி 0 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சுன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைச்சதுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்னா சிஸ்டம் கேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து இதுக்கடுத்து என்ன எழுதிக்கலாம்னா therefore here we get identity. Therefore the system has infinite number of solutions. அப்போ நம்ம ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது XY Z தனித்தனியான வேல்யூ கிடைச்சதுன்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், யூனிக் சொல்யூஷன்ஸ்னு எழுதுவோம். இங்கே வந்து நம்மளுக்கு 0 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து இது வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த சிஸ்டமுக்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், இதுலேயும் வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே 3 வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷனோட மல்டிபிள் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2y ப்ளஸ் z அப்படியே இருக்கட்டும், 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x, அடுத்து 3 இன்ட்டு ப்ளஸ் 1 என்ன வந்துடும், 3 இன்ட்டு 1 வந்து 3 தான், அப்போ 3. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த வேரியபிளை வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர் அப்படியே இருக்கட்டும். அப்போ வந்து இங்கே என்ன வந்துடும், மைனஸ் 3x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 3xன்னு வந்துடும். அப்போ 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4. இதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, இதை வந்து அப்படியே டேரெக்டாக செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இந்த 2 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ இந்த 2 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ சால்விங் ஈக்குவேஷன் 1 அண்டு 2. அப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் 3x இருக்குது, இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணுறக்கா என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் வந்து என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ மைனஸ் 3x ப்ளஸ் 9y மைனஸ் 3z ஈக்குவல் டு இந்த சைடும் மல்டிபிள் பண்ணணும். 4 3 சார் 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 12. ஈக்குவேஷனை வந்து பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ணிடணும் எந்த வேரியபிளை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ வந்து இப்போ எக்ஸ் வேரியபிளை கேன்சல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டு அதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டை சேமாக கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேலே வந்து ப்ளஸ் 3x கீழே மைனஸ் 3x. அப்போ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண தேவையில்லை, ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும், டேரெக்டாக இந்த 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வந்து இங்கே என்ன இருக்குது, 9y, இங்கே ஒரு 2y. அப்போ 9 + 2 11yன்னு வந்துடும். அடுத்து இங்கே மைனஸ் 3z, அதில் ஒரு z போச்சுன்னா மைனஸ் 2zன்னு வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் 12ல் 3 போச்சுன்னா என்ன வந்துடும், மைனஸ் 9ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, 11y மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 9 கிடச்சிருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ சால்விங் ஈக்குவேஷன் 2 அண்டு 3. செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் தான் எடுத்து சால்வ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கூட எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸை எலிமினேட் பண்ணிட்டு ஒய் இஜெட் இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது, மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 3y மைனஸ் இஜெட். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸை தான் எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனை 6ஆல் வந்து என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 6 எப்படி மாறுது, செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 6x 6 3 சார் 18. அப்போ 18y மைனஸ் 6x ப்ளஸ் 18y. அடுத்து இங்கே மைனஸ் இஜெட் இருக்குது, அப்போ மைனஸ் 6zன்னு வந்துருமா. அடுத்து ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் 4 இருக்குது, 6 4 சார் 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இங்கே என்ன வரும், ஈக்குவல் டு மைனஸ் 24ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே தேர்ட் ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம்.
அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது 6x + 4y + 2z = -1. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் இங்கே -6x + 6x கேன்சல் ஆயிரும். அடுத்து 18 + 4 வந்து என்னது 22y. இங்கே -6zல ஒரு 2z போச்சுன்னா -4zன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு இங்கே -24 இருக்கு, இங்கே -1 இருக்கு. அப்போ -25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, 22y - 4z = -25. இப்போ இதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸை வந்து எலிமினேட் பண்ணி நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன். இப்போ இதை ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சால்விங் ஈக்குவேஷன் 4 and 5. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 22ன்னு இருக்குது, அங்கே வந்து வெறும் 11 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா 4th ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 4th ஈக்குவேஷன் × 2 எப்படி மாறுது, 2 × 11. அப்போ 22y - 4zன்னு வந்துடும். 22y - 4z ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 2s are 18, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ -18 வந்துடும். நெக்ஸ்ட்டு 5th ஈக்குவேஷனை வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி 22y இருக்குது, 4z இருக்குது. அப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம், 22y - 4z = -25 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம், ஏன்னா எல்லாமே சேம் சைனாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு புதுசாக YZ வச்ச மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும், நம்ம வந்து சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன வரும்னா, இங்கே மேலே 22y இருக்குது, -22y, இது கேன்சல் ஆகி 0 ஆயிரும். -4z + 4z கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அப்போ வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, 0ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு இங்கே கீழே வந்து +25, மேலே -18. அப்போ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. சைன் சேஞ்ச் ஆனால் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுவோம். அப்போ வந்து 25ல் 18 போச்சுன்னா 7, பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ். அப்போ வந்து இங்கே நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, 7 வரும். அப்போ 0 = 7 அப்படின்னு நம்மளுக்கு ஃபைனலாக வந்து சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து 0 = 7 இது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 0 வந்து எப்படி 7க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது வந்து என்னதுன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க இது வந்து என்னதுன்னா ஃபால்ஸ் ஈக்குவேஷன். அப்போ இந்த மாதிரி ஃபால்ஸ் ஈக்குவேஷன் கிடைச்சிட்டா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன். இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக கிடைச்சதுன்னா சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து என்னது சொல்யூஷன் இருக்காது. இதை வந்து நம்ம கடைசி ஆன்சரில் எப்படி எழுதிக்கலாம்னா, ஹியர் we get false equation. அப்படி இல்லைன்னா ஆர் here we get false equation or we get contradiction. ஏன்னா 0வோட வேல்யூ 7க்கு ஈக்குவலா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ வந்து இது ஃபால்ஸ் ஈக்குவேஷன். அப்படி இல்லைன்னா என்ன எழுதிக்கலாம்னா ஹியர் வி கெட் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு எழுதிட்டு தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் and it has no solution. இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். இதுதான் வந்து என்னது இந்த செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ப்ளஸ் இஜட் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு இஜட் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 27 ஒரு ஈக்குவேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஒய் ப்ளஸ் இஜட் டிவைடட் பை 4ம் இஜட் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 3யும் ஈக்குவல்னு சொல்லி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இஜட் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 3யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2வும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒய் ப்ளஸ் இஜட் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு இஜட் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே 3 வந்து மேலே போயிடும், இங்கே 4 வந்து மேலே நியூமரேட்டரோட மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். அப்போ 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இஜட் ப்ளஸ் எக்ஸ். இந்த ப்ராக்கெட் வந்து கண்டிப்பாக போடணும், ஏன்னா இந்த 3ங்கிறது இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ அது இங்கே வந்து 3 உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும், 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 4z ப்ளஸ் 4x. இதுக்கடுத்து இந்த வேரியபிளை ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3y ப்ளஸ் 3z அப்படியே இருக்கட்டும். இந்த 4z இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 4z, அதே மாதிரி இந்த 4x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவுமே இல்லை, அப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ இங்கே மைனஸ் 4x xyzன்னு அந்த ஆர்டர் படி எழுதிக்கலாம், மைனஸ் 4x. அடுத்து இங்கே ஏன்னா எக்ஸ் வேரியபிள் வச்சு வேறு எந்த டேர்ம் இல்லை, அதனால் அதை மட்டும் எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஒய் வேரியபிள் டேர்மும் வேறு எதுவுமே இல்லை, அப்போ ப்ளஸ் 3yன்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ப்ளஸ் 3z இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 4z இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இஜட்னு வந்துடும், மைனஸ் இஜட் ஈக்குவல் டு 0. இது வந்து என்னதுன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த z ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 3 இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2வும் ஈக்குவல் சொல்லி கொடுத்துருந்தாங்களா. அப்போ அதை எடுத்துக்கலாம், z ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2. அப்போ இதுவும் அதே மாதிரி கிராஸ் மல்டிபிளில் போச்சுன்னா இங்கே வந்து என்ன வந்துடும், 2 இன்ட்டு z ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 இன்ட்டு இஜட் 2z ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3y அப்படின்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதே மாதிரி இந்த வேரியபிள் ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே 2z அப்படியே இருக்குது ப்ளஸ் 2x அப்படியே இருக்குது. இந்த 3x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3x, இது மைனஸ் 3yன்னு வந்துடும் ஈக்குவல் டு 0. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எக்ஸ் வேரியபிள் இருக்கக்கூடிய டேர்ம் பாருங்கள், இங்கே ப்ளஸ் 2x இருக்குது, இங்கே மைனஸ் 3x இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். ஒய் வேரியபிள் இஜட் வேரியபிளாக இல்லை, அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனலாக நம்மளுக்கு கொஸ்டின்லேயே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 27 கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 27. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ சால்விங் ஈக்குவேஷன் 1 அண்டு 2. ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை கவனிங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து மைனஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் இஜட்னு இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2zன்னு இருக்குது. இது ரெண்டையும் கவனிக்கும் போது இங்கே 3y இருக்குது, இங்கே மைனஸ் 3y இருக்குது. அப்போ ஆல்ரெடி வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. அப்போ 2 ஈக்குவேஷனையும் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன வந்துடும், மைனஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் இஜட் ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன், இது எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y
ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீ நல்லா கவனித்து எதை எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். எதை எலிமினேட் பண்ண போகிறோமோ அதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டை சேமாக கொண்டு வரணும். இங்கே வந்து ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே ஒய்யோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து ஏதாவது ஒரு நம்பரில் போய் மல்டிபிள் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த ஒய் வேரியபிளை கேன்சல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே எடுத்து எழுதி கேன்சல் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் வேயாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இப்போ இது மேலே வந்து +3y இருக்குது, கீழே -3y இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணாலே இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ +3y -3y கேன்சல் ஆயிரும். அதாவது சம்மில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாக அடுத்த ஈக்குவேஷனில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். நான் வந்து புரியணுன்றதுக்காக இந்த +3y -3y இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம். ஆனால் சம்முக்குள்ளே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. அப்படியே டைரெக்டாக அடுத்து வந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குமோ அதை மட்டும் எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் என்ன வரும், -4x -x, அப்போ -5x. இங்கே 2z, அதில் ஒரு z போச்சுன்னா +z ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, -5x + z ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணும்போது சால்விங் 2 and 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கவனிங்க. இதில் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் -3y இருக்குது. அதாவது நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ஒய்யை எலிமினேட் பண்ணோம். அப்போ இங்கேயும் ஒய்யை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்க்கணும். அப்போ இங்கே -3y இருக்குது, கீழே வெறும் ஒய் மட்டும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். -x -3y + 2z ஈக்குவல் டு 0. தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே அப்போ தான் 3y கிடைக்கும். அப்போ 3x + 3y + 3z ஈக்குவல் டு 27 × 3. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு என்ன வரும், 81 கிடைக்கும். 27 3 7 3 சார் 21, இங்கே 2, அப்போ 3 2 சார் 6, 6 + 2 8, 81. ஆக்சுவலாக நான் புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி மல்டிபிள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த உடனே வந்து 27 × 3 வந்து 81 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறணும். இந்த மாதிரி நம்பரை போட்டு மல்டிபிள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா இங்கே மேலே -3y + 3y இது கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து இங்கே வந்து +3x இருக்குது, இதில் ஒரு x போச்சுன்னா என்ன வந்துடும், 2xன்னு வந்துடும். இங்கே 3 + 2 5, அப்போ 5z ஈக்குவல் டு 81. அப்போ இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2x + 5z ஈக்குவல் டு 81. இது வந்து என்னதுன்னா ஈக்குவேஷன் நம்பர் 5 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்விங் ஈக்குவேஷன் 4 and 5. x z இருக்க மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து எக்ஸை எலிமினேட் பண்ணலாம், இல்லைனா இஜெட்டை எலிமினேட் பண்ணலாம். இங்கே வந்து இஜெட்டை எலிமினேட் பண்ணுறதா ஈஸியாக, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ -5 இருக்காங்க. அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் -25x + 5z ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறோம். 2x + 5z ஈக்குவல் டு 81. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ தான் இங்கே வந்து 5z கீழே வந்து -5zன்னு வந்து கேன்சல் ஆகும். அப்போ சைன் சேஞ்ச் ஆயிரும். இங்கே மைனஸ் இங்கே மைனஸ்னு கிடச்சிரும். +5z -5z கேன்சல் ஆகி 0 வந்துடும். அடுத்து இங்கே -25x, இங்கே ஒரு -2x, அப்போ -27x ஈக்குவல் டு இங்கே -81. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, -27x ஈக்குவல் டு -81. இந்த மைனஸுக்கு மைனஸ் வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 81 / 27. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும்.
இப்போ 9th டேபிளில் கேன்சல் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். இருந்தாலும் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். 9th டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 9s are 27. இங்கே 9 9s are 81. 1 3s are 3, 3 3s are 9. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் 4th ஈக்குவேஷன் இல்லைன்னா 5th ஈக்குவேஷன் ரெண்டில் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் இன் 4th ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போ 4th ஈக்குவேஷன் வந்து என்னது? -5x + z = 0. -5x + z = 0. அப்போ -5 வந்து 4th ஈக்குவேஷன். அப்போ -5 × எக்ஸுக்கு பதிலாக 3 + z = 0. அப்போ 5 3s are 15. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ -15 + z = 0. அப்போ z = -15 அங்கிட்டு போச்சுன்னா +15 வந்துடும். அப்போ இஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 15 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கையில் 2 வேரியபிளுக்கான வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இன்னும் ஒய் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கிறோம்னா x = 3, z = 15. இதை ரெண்டையுமே சப்ஸ்டியூட் இன் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். 3 ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி வச்சுருப்போம் ஆரம்பத்தில். அந்த 3 ஈக்குவேஷனில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னா இந்த 3rd ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா சப்ஸ்டியூட் இன் 3. 3rd ஈக்குவேஷன் வந்து என்னது? x + y + z = 27. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 + y தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். z வந்து 15 = 27. அப்போ 15 + 3 வந்து எவ்வளோ? 18. அப்போ 18 + y = 27. அடுத்து ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஒய்யை மட்டும் வச்சுட்டு இந்த 18 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா -18. அப்போ 27 - 18 அப்படின்னு வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 27ல் 18 போச்சுன்னா 9. அப்போ ஒய்யோட வேல்யூ 9. அப்போ 3 வேரியபிளுக்கும் வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும்னா therefore x = 3, y = 9 and z = 15. இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதாமல் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன எழுதணும்னா இது வந்து ஒரு யூனிக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஏன்னா அங்கே வந்து செகண்ட் கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்து நம்மளுக்கு என்னது? யூனிக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்குதா? அப்போ இதுக்கடுத்து ஒரு லைன் எழுதிக்கலாம். என்னன்னா therefore the system of equation has only one solution. அதாவது எக்ஸு ஒய் இஜெட் இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு யூனிக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கா? அப்போ வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா the system has unique solution அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு லைன் எழுதணும். ஏன்னா வந்து அவங்க நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால XYZ தனியாக எடுத்து எழுதிட்டு இந்த லைன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ இதுதான் வந்து செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய 3rd சப்டிவிஷன். அப்போ செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துட்டு கீழே வந்து 3 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 = 0ன்னு கிடச்சிது. அப்போ 0 = 0னா அது வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஐடென்டிட்டி கிடச்சதுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த லைனை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் 0 = 7 அந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக கிடச்சிருக்கும். அப்போ வந்து சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதுக்கு சொல்யூஷன் இருக்காது. அந்த லைனை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். 3rd சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸுக்கு ஒரு ஆன்சர், ஒய்க்கு ஒரு ஆன்சர், இஜெட்டுக்கு ஒரு ஆன்சர்னு யூனிக்கான சொல்யூஷன்ஸ் கிடைச்சது. அதனால நம்ம என்ன எழுதிட்டோம்? சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.